ரெக்கார்டே பண்ணிக்கிறோம். ஓகே. அதுக்கு பிறகு வேணா இது பாதியிலேருந்து என்னால வந்து அடுத்து வேணா இதில் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ நம்ம ஸ்க்ரீன் ஸ்கேரிங் ஸ்டாப்டு. தெரியுது. ஓகே. சாரி சாரி இந்த மெஸ்அப் ஆனதுக்கு. லைவ்ல இருந்து நான் வெளியே வந்துட்டேன். ஓகே. சம் ப்ராப்ளம். ஓகே. நோ ப்ராப்ளம். ஸோ கஸ்டமைஸ் நெட்வொர்க் வந்து நம்ம சிஐடிஆர் பிளாக்கு நம்ம இஷ்டம் போல் இந்த மாதிரி வந்து கொடுக்கலாம் ஒன்று. ரெண்டாவது வந்து மெயினாக வந்து இந்த விபிசி வந்து ஏன் கஸ்டமைஸ் விபிசி பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ வந்து நம்ம ஒரு அப்ளிகேஷன் இருக்கு. அப்ளிகேஷனை வந்து பப்ளிக் சப்நெட்டில் போட்டுருவாங்க. பப்ளிக் சப்நெட்டில் போட்டுருவாங்க. ஸோ பப்ளிக் சப்நெட்னா இட் இஸ் கனெக்டட் வித் த இன்டர்நெட். இட் இஸ் எக்ஸ்போஸ் டு த இன்டர்நெட். இப்போ வந்து டேட்டா பேஸை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பிரைவேட் சப்நெட்டில் போட்டுருவாங்க. பிரைவேட் சப்நெட்டில் போட்டாங்க அப்படின்னா இட் இஸ் நாட் எக்ஸ்போஸ் டு த இன்டர்நெட். நாட் எக்ஸ்போஸ் டு இன்டர்நெட். இதனால என்ன ஒரு பெரிய பெனிஃபிட் அப்படின்னா, இந்த டேட்டா பேஸ் வந்து கம்ப்ளீட்லி அவுட் ஆஃப் த எக்ஸ்போஸ் ஆஃப் த இன்டர்நெட். இன்டர்நெட்டில் மூலியமாக தான் ஹேக்கிங் எதுவுமே நடக்குது. ஸோ உங்களுக்கு வந்து நார்மலாக உள்ள லாகின் ஆகிட்டு உங்கள் பாஸ்வேர்டு யூசர் நேம் பாஸ்வேர்டை வச்சு லாகின் ஆகுறது அதெல்லாம் வந்து ஹேக்கிங் கிடையாது. அதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து உங்களுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்டு தெரிஞ்சுன்னா நீங்கள் வந்து உள்ள லாகின் ஆகிடலாம். ஸோ அது வந்து லாகின். இப்போ ஹேக்கிங் அப்படின்னா என்ன சொல்கிறோம் அப்படின்னா, உங்களுக்கு வந்து எந்த யூசர் நேம் பாஸ்வேர்டுமே எதுவும் இல்லாமல் த்ரூ இன்டர்நெட்டில் சம் அல்காரத்தை வச்சு உள்ள லாகின் ஆகிறது தான் ஹேக்கிங். ஸோ அப்போ வந்து இந்த டேட்டா பேஸை வந்து கம்ப்ளீட்லி இன்டர்நெட்ல விட்டு இல்லாமல் இன்டர்நெட்டுக்கே எக்ஸ்போஸ் ஆகாமல் ப்ரைவேட் சப்நெட்டில் வந்து நம்ம இந்த கஸ்டமைஸ் விபிசியில் வந்து போட முடியும். போட்டு என்ன பண்ண முடியும் அப்படின்னா, இந்த அப்ளிகேஷனில் இருந்து ஒன்லி கனெக்ஷன் வந்து ஃப்ரம் அப்ளிகேஷன் டு ஒன்லி டேட்டா பேஸ்க்கு. அப்ளிகேஷனில் உள்ள போய் கோடில் வந்து கோடு மட்டும் கனெக்ட் பண்ணி நம்ம டேட்டா பேஸ்க்கு வந்து கனெக்டிவிட்டி வந்து கொடுக்க முடியும். ஸோ இதனால் பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, உங்களுக்கு வந்து வெளி ஆளுக யாருமே வந்து இந்த டேட்டா பேஸை வந்து டச் பண்ண முடியாது. ஏன்னா டேட்டா பேஸில் தான் மெயினான டேட்டாவே இருக்குது. நீங்கள் என்னதான் அப்ளிகேஷன் வந்து என்னதான் எழுதினாலும் ஆக்சுவல் டேட்டா வந்து டேட்டா பேஸ் தான். ஸோ டேட்டா பேஸை வந்து இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஆனால் இதில் ஒரே ஒரு பெரிய சிக்கல் இருக்குது. என்ன அப்படின்னா, இந்த டேட்டா பேஸ்க்கு வந்து நான் ஏதாவது இன்ஸ்டால் பண்ணணும், டேட்டா பேஸ் இன்ஸ்டால் பண்ணணும். சார் நீங்கள் பேசும்போது மட்டும் என்ன கொஞ்சம் இது பண்ணிக்க. ஓகே. இப்போ டேட்டா பேஸை வந்து நான் எதுவும் பண்ணணும், டேட்டா பேஸில் எதாவது இன்ஸ்டால் பண்ணணும், இல்லை எதாவது ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து டேட்டா பேஸில் லாகின் ஆக முடியாது. என்ன லாகின் ஆக முடியாது? ஏன் லாகின் ஆக முடியாது? ஏன்னா நீங்கள் இன்ஸ்டாலே பண்ண முடியாது. அது வந்து இன்டர்நெட்டில் எக்ஸ்போஸே ஆகலை. அந்த மாதிரி சமயத்தில் தான் நேட் கேட்வே அப்படின்னு சொல்லிட்டு நேட் கேட்வே வந்து நம்ம பண்ணுறோம். நெட்வொர்க் அட்ரஸ் டிரான்ஸ்லேஷன். சரி, ரெண்டுக்கும் உண்டான நெட்வொர்க் அட்ரஸ் டிரான்ஸ்லேஷன். ஸோ ரெண்டுக்கும் வந்து டிரான்ஸ்லேட் வந்து பண்ணிடுது. இந்த நேட் கேட்வே யூஸ் பண்ணி நம்ம வந்து இந்த டேட்டா பேஸை வந்து இன்ஸ்டால் பண்ணுறோம். இல்லை வந்து அஸ் ரிப்பேர் எதுவும் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து அப்படி பண்ணிக்கிறோம். ஸோ இதுதான் வந்து கஸ்டமைஸ் விபிசி. இப்போ விபிசி விபிசி பார்த்தோம். அதுக்கு பிறகு வந்து விபிசி பேரிங்னு சொல்லிட்டு பார்த்தோம். விபிசி பேரிங் வந்து என்ன அப்படின்னா, கனெக்டிங் த ஒன் விபிசி டு அனதர் விபிசி. கனெக்டிவ் விபிசி ஒன் விபிசி டு அனதர் விபிசி. இது வந்து விபிசி பேரிங். இது வந்து விபிசி பேரிங், அனதர் விபிசி. ஸோ அடுத்து வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னா, விபிசி டிரான்சிட் கேட்வே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். டிரான்சிட் கேட்வே. இந்த டிரான்சிட் கேட்வே வந்து இப்போ விபிசி பேரிங்கில் என்ன ஒரே ஒரு மைனஸ் பாயிண்ட் அப்படின்னா, இப்போ ஒரு விபிசி இருக்கு. இந்த விபிசி நான் வந்து ரவுண்டாக வந்து சைக்கிளிக்காக வந்து கனெக்ட் பண்ண முடியாது. 1 to 1 தான் கனெக்ட் பண்ணணும். இப்போ ஒரு விபிசி இன்னொரு விபிசி இன்னொரு விபிசி 1 to 1 தான் இங்கே வந்து கனெக்டாக பண்ணியிருக்க முடியும். ஸோ ஒரு சமயத்தில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு 7-8 பிரான்ச் இருக்குது. ஒவ்வொரு பிரான்ச்சுக்கும் வந்து நீங்கள் ஒவ்வொரு விபிசி பண்ணுறீங்க. இப்போ வந்து இது எல்லாமே ஒரே இதில் வந்து கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன பண்ணணும், இந்த 1 to 1 இதுக்கு இந்த எல்லாமே 1 to 1 பண்ணும்போது இதுக்குள்ள இது, அப்புறம் இதுலேருந்து இது, அப்புறம் இதுலேருந்து இது, இப்படி தான் நீங்கள் பண்ண முடியும் ஒழிய, இப்போ எல்லாத்தையுமே ஒவ்வொன்றுக்கும் இன்டர் கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா, இப்போ ஒவ்வொன்றில் இருந்தும் ஒவ்வொன்றுக்கும் நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணி ஆகணும். இப்போ இதுக்கு, அப்புறம் இதுக்கு,
இது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நெட்வொர்க் வந்து பயங்கரமா ரிசோர்ஸ் வந்து சாப்பிடும். ஏன்னா, ஒரு கனெக்டிவிட்டி பண்ணணும் அப்படின்னா, 1 to 1னால இப்போ 1லேருந்து எல்லாத்துக்குமே. அதே மாரி இதுலேருந்து எல்லாத்துக்குமே, இதுலேருந்து எல்லாத்துக்குமே. அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எத்தனை இருக்கோ அத்தனை மடங்கு வந்து நீங்க வந்து நெட்வொர்க் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. ஸோ இதுக்கு பதிலா தான் வந்து இது விபிசி பேரிங் 1 to 1னால இதான் பெரிய ப்ராப்ளம். இதுக்கு பதிலா வந்து டிரான்சிட் கேட்வே அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. டிரான்சிட் கேட்வே வந்து ஒரு மிடில்ல இருந்து எத்தனை விபிசி இருந்தாலும் அதே 1 to 1 தான் கான்செப்ட் தான். ஆனா வந்து என்ன கான்செப்ட் அப்படின்னா, இது எல்லாமே வந்து இந்த மிடில் இதுல வந்து இதாயிரும். இது எல்லாமே வந்து மிடில்ல வந்து கனெக்ட் ஆயிரும். ஸோ மிடில்ல கனெக்ட் ஆகும்போது 1 to 1 வந்து எல்லாத்துக்குமே இன்டர் கனெக்டட். எல்லா விபிசியும் இந்த ஒவ்வொன்னும் விபிசியும் இன்டர் கனெக்டட் மாரி வந்துருது. இது வந்து டிரான்சிட் கேட்வே. அது போன கிளாஸ்ல வந்து பார்த்தோம். ஓகே. இப்ப பார்க்க போறது வந்து விபிசி எண்ட் பாயிண்ட். வாட் இஸ் எ விபிசி எண்ட் பாயிண்ட்? விபிசி எண்ட் பாயிண்ட்னா, இப்போ வந்து நீங்க S3 இருக்கு, DynamoDB இருக்கு, கிளவுட் ஃபார்மேஷன் மத்த எல்லா சர்வீஸும் இருக்கு. எல்லா சர்வீஸும் பார்த்தீங்கன்னா, இன்டர்நெட்ல இருக்கு. ஆனா, நீங்க விபிசி வந்து பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட்லி பிரைவேட் நெட்வொர்க். ஏன்னா, விபிசினால கஸ்டமைஸ் விபிசினால அதாவது விபிசி கிடையாது. நம்ம கஸ்டமைஸ் விபிசினால பிரைவேட் நெட்வொர்க். இப்ப பிரைவேட் நெட்வொர்க்ல இருந்து இந்த மாதிரி பப்ளிக் சர்வீஸ நான் அக்சஸ் பண்ணணும் அப்படின்னா, யூ நீட் டு செட் அப் த எண்ட் பாயிண்ட் அப்படிம்பாங்க. எண்ட் பாயிண்ட்ட வந்து நீங்க வந்து செட்டப் பண்ணி ஆகணும். எண்ட் பாயிண்ட் செட்டப் பண்ணா, அதுதான் இப்போ வந்து இன்னைக்கு வந்து நம்ம வந்து பார்க்க போறோம். விபிசி எண்ட் பாயிண்ட். அது நான் உங்களுக்கு படம் காமிக்கிறேன். படம் காமிச்சா உங்களுக்கு வந்து புரிய ஆரம்பிக்கும். இங்க பாருங்க. இப்ப நம்ம பண்ண கஸ்டமைஸ் விபிசி. கஸ்டமைஸ் விபிசி இது. இப்படிதான் இருக்கும். நார்மலா வந்து கஸ்டமைஸ் ஓ மை காட்! ஆ பெருசா இல்லையா? கஸ்டமைஸ் விபிசி. இந்த இமேஜ் ம். ம். எஸ். ஓகே. சூப்பர். ஸோ இங்க பாருங்க. இது வந்து நம்ம ஒரு கஸ்டமைஸ் விபிசி. இது வந்து பப்ளிக் சப்நெட். பப்ளிக் சப்நெட்ல ஒரு EC2 இருக்கு. இதுதான் நம்ம வந்து இப்ப பார்க்க போறோம். இப்ப வந்து இது பண்ணவும் போறோம். இது பண்ணிட்டு அப்புறம் எண்ட் பாயிண்ட் வந்து கனெக்ஷன் கொடுக்க போறோம். இது வந்து பிரைவேட் சப்நெட். பிரைவேட் சப்நெட் பார்த்தீங்கன்னா, இட்ஸ் நாட் எக்ஸ்போஸ் டு த இன்டர்நெட். இது எல்லாமே வந்து NACL மூலியமா ரவுட் டேபிளுக்குள்ள கனெக்ட் ஆயிருக்கு. இந்த ரவுட் டேபிள் வந்து ரவுட்டர்ல வருது. ரவுட்டர் வந்து இன்டர்நெட் கேட்வே வந்து வருது. இப்ப இந்த இன்டர்நெட் கேட்வேல இருந்து யாரும் அக்சஸ் பண்ணாங்கன்னா, இது வந்து த்ரூ பப்ளிக் சப்நெட் வந்து இஸ் கனெக்டட் வித் இன்டர்நெட். ஓகே. பிரைவேட் சப்நெட் வந்து நாட் கனெக்டட் வித் இன்டர்நெட். பட் பிரைவேட் சப்நெட் மூலியமா நம்ம பப்ளிக் சர்வீஸ் வந்து அக்சஸ் பண்ணணும் அப்படின்னா, we need to go for the VPC எண்ட் பாயிண்ட். ஏன் நான் பிரைவேட் சப்நெட்ல இருந்து நான் பப்ளிக் சர்வீஸ் வந்து அக்சஸ் பண்ணணும்? ஏன்னா, உங்களுக்கு கஸ்டமைஸ் விபிசினால எல்லாமே வந்து கம்ப்ளீட்லி நாட் எக்ஸ்போஸ் டு த இன்டர்நெட் எக்ஸ்போஸ் பண்ணாம தான் நம்ம வந்து பண்றோம் ஃபார் ஹைலி செக்யூர்டு பர்பஸ்க்காக. இப்போ ஒரு டேட்டாபேஸ் இருக்கு. இல்ல ஒரு EC2 இன்ஸ்டன்ஸே இருக்கு. இந்த EC2 இன்ஸ்டன்ஸ்ல இருந்து நீங்க S3ல டேட்டா இருக்கு. S3 டேட்டாவ வந்து நம்ம EC2 இன்ஸ்டன்ஸ்க்கு வந்து கொண்டு வரோம். இப்ப கொண்டு வரும்போது இத வந்து நீங்க பிரைவேட்ல இருந்து எண்ட் பாயிண்ட் மூலியமா கொண்டு வந்தீங்கன்னா, S3 டேட்டாவும் வந்து உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்லி ஹைட் ஃப்ரம் த இன்டர்நெட்டுக்கு ஹைட் ஆயிரும். உங்களுக்கு டேட்டாவும் வந்து கம்ப்ளீட்லி ஹைட் ஆயிரும். ஸோ பிரைவேட் பிரைவேட் நெட்வொர்க்ல இருந்து பப்ளிக் சர்வீஸ வந்து அக்சஸ் பண்றது தான் எண்ட் பாயிண்ட். அதாவது விபிசி எண்ட் பாயிண்ட். VPC endpoints allows AWS services using the private network instead of the public network. Public network வந்து எல்லாத்தையுமே நம்ம அக்சஸ் பண்ணலாம். ஆனா பிரைவேட் நெட்வொர்க்ல இருந்து அக்சஸ் பண்றது வந்து VPC எண்ட் பாயிண்ட். இது வந்து இது என்ன பெனிஃபிட் அப்படின்னா, என்ஹான்ஸ்டு செக்யூரிட்டி அண்ட் லோயர் லேட்டன்சி. லேட்டன்சி வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். ஏன்னா லேட்டன்சினா உங்களுக்கு டைம் டேக்கன் டு ட்ரிகர் த ப்ராசஸ். அது வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். ஸோ இந்த ரெண்டும் தான் செக்யூரிட்டி வந்து பெரிய அட்வான்டேஜ். இந்த லேட்டன்சி வந்து லோயர் லேட்டன்சி. இது ஒரு பெரிய அட்வான்டேஜ். ஓகே. இல்ல விபிசி எண்ட் பாயிண்ட்ல வந்து 2 இருக்கு.
இன்டர்ஃபேஸ் கேட்வேன்னு சொல்லிட்டு 2 இருக்கு. நான் ஒண்ணு பண்றேன். ஏன்னா இது வந்து நம்ம தியரியா சொல்லிட்டு இருந்தோம்னா உங்களுக்கு ஒண்ணும் புரியாது. நான் ஒரு விபிசி கிரியேட் பண்றேன். விபிசி கிரியேட் பண்ணிட்டு, அப்புறம் வந்து S3யோட கனெக்ட் பண்ணிட்டு, உங்களுக்கு வந்து இத காமிக்கிறேன். காமிக்கும்போது உங்களுக்கு இது வந்து புரிய வரும். ஓகே. ஏன்னா விபிசி வந்து நம்ம டீட்டெயிலா வந்து இதுக்கு முன்னாடியே நம்ம வந்து கவர் பண்ணியிருக்கோம். இந்த நம்ம இதுலயே பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து பிளே லிஸ்ட்லயே பார்த்தீங்கன்னா, ரொம்ப டீட்டெயிலா வந்து அதில வந்து விபிசி வந்து கவர் பண்ணியிருக்கோம். அதனால வந்து அது நீங்க போய் பார்த்துட்டு வாங்க. இப்ப நம்ம வந்து பிராக்டிகலா வந்து நம்ம இறங்கிருவோம். எங்க இருக்கு பிளே லிஸ்ட் இங்க. ரொம்ப டீட்டெயிலாவே இங்க வந்து பண்ணியிருக்கோம். ஸோ இங்க இத பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து புரிய ஆரம்பிச்சுரும். ஏன்னா 1, 2, 3, 4 பண்ணியிருக்கோம். 4ல வந்து ரொம்ப டீட்டெயிலாவே விபிசி என்ன, ஏது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பேசிக்கிட்டு இருக்கோம். ஸோ இப்போ வந்து டைரக்ட்டாவே வந்து பிராக்டிகல்ல நான் இறங்கிறேன். பிராக்டிகல்ல இறங்கும்போது, ஒரு விபிசி வந்து நம்ம கிரியேட் பண்ணுவோம். விபிசி கிரியேட் பண்றதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த முன்னாடி இருக்கிற கோட வந்து நான் எடுக்கிறேன். நான் எடுத்தோம்னா டக்கு டக்குன்னு காப்பி பண்ணி நான் பண்ணிடலாம் அதுக்காக. பூட் ஃப்ரீ கோர்ஸ் எஸ் ஃப்ரீ கோர்ஸ் ரவுட்டிங் பாலிசி இதில் என் பாயிண்ட்ஸ் நோட்ஸ் ஓகே. ஓ இதுல இருந்து இல்லையா? விபிசி ஓ இதுதான் டிரான்சிட் கேட்வே. ஓகே. விபிசி ஸ்டெப் வந்து நான் இங்க இது பண்ணிக்கிறேன். இங்க பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து இப்போ வரைக்கும் ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ மை கஸ்டம் விபிசி நான் ஃபர்ஸ்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே. ஏன்னா எண்ட் பாயிண்ட் வரைக்கும் நமக்கு வந்து இது வேணும். என்னது விபிசி வந்து வேணும். விபிசி இல்லாம நம்ம எண்ட் பாயிண்ட் வந்து உங்களுக்கு காமிக்க முடியாது. ஸோ சிங்கப்பூர்ல இருக்கேன். சிங்கப்பூர்ல வந்து டிஃபால்ட் விபிசி ஒன்று இருக்கு. ஸோ அதில் வந்து கிரியேட் விபிசி இங்கே பாருங்க. மை கஸ்டம் விபிசின்னு ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். அதோடைய சிஐடிஆர் பிளாக் வந்து என்னது அப்படின்னு பார்ப்போம். சிஐடிஆர் பிளாக் வந்து இதை நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். ரொம்ப இது ஓப்பன் ஆயிருக்கு கஸ்டமைஸ் நெட்வொர்க். சரி ஓகே. இதுதான் வந்து சிஐடிஆர் பிளாக்கு. சிஐடிஆர் பிளாக்னா ஐபி ரேஞ்ச் வந்து 69.208.0.0.16 ஓகே. நோ IPv6 கிடையாது. டெனன்சி வந்து டிஃபால்ட். ஓகே. கிரியேட் பண்ணோம்னா கிரியேட் ஆயிரும். ஸோ க்ளோஸ். அடுத்து வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா சப்நெட் மை பிரைவேட் சப்நெட் வந்து ஒன்று பண்ணுவோம். அடுத்து வந்து பிரைவேட் சப்நெட் பப்ளிக் சப்நெட். ஓகே. மை பிரைவேட் சப்நெட் வந்து இந்த ஐபி எல்லாம் கான்ஸ்டன்டா சார்? இல்ல சார், அந்த ஐபி தான் நம்ம கஸ்டமைஸ் ஐபி. நம்ம இஷ்டம் போல கொடுத்துக்கலாம். இங்க வருங்க. நம்ம இஷ்டம் போல. அதுக்காக தான் இந்த கஸ்டம் விபிசியா போறோம். நம்ம இஷ்டம் போல கொடுத்துக்கலாம். இப்ப இதுமே யாருமே வந்து இது ரெண்டாவது வந்து உள்ள இருக்கிற வந்து இது வந்து என்ன ஆயிருக்கும் அப்படின்னா மாஸ்க் ஆயிருக்கும்னா நீங்க வந்து வெளியே வந்து ஐபினா என்ன ஐபி வந்து யூனிக் ஐபினா தான் நம்ம சொல்றோம். இப்ப ஐபி வந்து இதே ஐபில வேற முடியாது அப்படின்ட்டு. ஆனா இதே ஐபில வந்து வெளியாளுகளும் யூஸ் பண்ணுவாங்க. யாராவது ஒரு ஆள் யூஸ் பண்ணிருப்பாங்க. நம்ம என்ன ஆகும் அப்படின்னா இதுல இருந்து அந்த விபிசில இருந்து போகும். விபிசில இருந்து போகும்போது உள்ள நீங்க வந்து இப்ப இது ஒரு விபிசி, இதுக்குள்ள உங்களுடைய கஸ்டம் இதை வந்து யூஸ் பண்றீங்க. கஸ்டம்னா இந்த மாதிரி இஷ்டம் போல யூஸ் பண்றீங்க. இது வேற யாராவது ஒரு ஆள் வந்து யூஸ் பண்ணிட்டு இருப்பாரு. ஆனா உங்களுக்கு வந்து இது ரிக்வெஸ்ட் வரும்போது இது மூலியமா வருது. இந்த லேயர் மூலியமா ரிக்வெஸ்ட் வந்து இந்த லேயர் மூலியமா வந்து அப்புறம் இங்க வருது. ஆக்சுவலா ஐபி வந்து இந்த ஐபி கிடையாது. இந்த விபிசிக்குன்னா தனி ஐபி. ஹைட் ஆயிருது இங்க. ஹைட் ஆயிருது.
ஆனா உங்களுக்கு வெளியே ஓ, தெரியும் போது இந்த இந்த வி ஐபி தான் தெரியும். இந்த ஐபி தெரியும். இந்த ஐபி ஓகே தெரியும் போது ஓகே. இட்ஸ் நாட் a ரியல் ஐபி. நம்ம கஸ்டமைஸா நம்ம இந்த வந்து ஐபிக்கு வந்து டைரக்டா வராது. ஆமா இந்த ஐபி வந்து விபிசியோட ஐபிக்கு ஆமா வந்து இது வந்து ரியல் வெளியே தெரியும் போது இதுதான் ஓகே. தெரியும். அதுல வந்து அவங்க ட்ரை டு அட்டாக் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா பண்ணவே முடியாது. ஏன்னா இந்த ஐபி ஓகே வந்து ரியல் ஐபி கிடையாது. அதனாலதான் ம் உங்களுக்கு கஸ்டமைஸ் ஐபி வந்து எல்லாருமே வந்து போறாங்க. இந்த கஸ்டம் விபிசி வந்து எல்லாம் போறாங்க. நம்ம இஷ்டம் போல எதை வேணா வச்சுக்கலாம். ஓகே. இல்ல அப்படின்னா டிஃபால்ட் போனீங்கன்னா 172ன்னு ஆரம்பிக்கும். ஸோ 172 ம் ஆரம்பிச்சாலே அவங்க வந்து ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க. ஓகே நீங்க வந்து இப்ப சப்நெட்ல பாருங்க. சப்நெட்ல வந்து கிரியேட் சப்நெட். இப்ப கிரியேட் மை பிரைவேட் சப்நெட் எந்த விபிசிக்கு இந்த டெமோ விபிசிக்குள்ள. ஸோ அவைலபிலிட்டி ஜோன் வந்து நான் 1ஏன்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறேன். 1ஏ வந்து அவைலபிலிட்டி ஜோனு. இப்போ இந்த 16க்குள்ள தான் நம்மளுடைய சிஐடிஆர் பிளாக் வந்து வரணும். ஏன்னா இதுக்குள்ள இது வந்து பெரிய விபிசிங்கிறது பெரிய நெட்வொர்க். அதுக்குள்ள இருக்கிற சின்ன நெட்வொர்க். சின்ன நெட்வொர்க் வந்து சப்நெட் வரும்போது 69.208 இங்க வருங்க 24ன்னு சொல்லிட்டு வருது. இப்போ வந்து என்ன கொடுக்குறோம்னா 24 208 24ன்னு சொல்லி கொடுக்குறோம். 24னா இது வந்து அப் டு இது 8 இது 8 அப் டு இது. இப்போ 24னா இது கீழே இந்த ஒரே ஒரு இது மட்டும் இந்த கடைசி டிஜிட் 255 இது மட்டும் 255 நெட்வொர்க் மட்டும் தான் அந்த மாதிரி 24னா. ஸோ அதுக்குள்ள கிரியேட் பண்ணிக்கிறோம். இப்போ இது பிரைவேட் சப்நெட். அடுத்து வந்து பப்ளிக் சப்நெட் ஒன்று கிரியேட் பண்ணுறோம். ஓகே அடுத்து வந்து கிரியேட் பப்ளிக் சப்நெட் வந்து எகைன் வந்து மை பப்ளிக் சப்நெட் இது வந்து அவைலபிலிட்டி ஜோன் பியை வந்து கொடுத்துக்கிறோம். ஏன்னா அதே அவைலபிலிட்டி ஜோனில் இருக்கக்கூடாது. இப்போ இங்கேயும் வந்து கஸ்டம் விபிசியில் ப்ரிஃபரன்ஸ் வந்து பி எடுத்துக்கிறோம். பி எடுத்துட்டு இப்போ இது வந்து அதே இது ரிப்பீட் பண்ணக்கூடாது. ஸோ ஒன்றுன்னு சொல்லி சொல்லுறோம். இங்கே வந்து 1 அதில் வந்து 0ன்னு இருந்துச்சு, இங்கே 1. ஸோ 1 இதுன்னு சொல்லிட்டு இது பப்ளிக் சப்நெட் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ 2 சப்நெட் கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ EC2ல வந்து பப்ளிக் சப்நெட் ப்ரைவேட் சப்நெட் ரெண்டையுமே வந்து கிரியேட் பண்ணுறோம். EC2 ஓகே. இப்போ இங்கே பாருங்க சர்வீசஸ். இப்போ EC2ல வந்து EC2ல எப்படி கிரியேட் பண்ணுறோம்னா பாருங்க. ரன்னிங் இன்ஸ்டன்ஸ் ஒன்றும் கிடையாது. ஸோ லான்ச் இன்ஸ்டன்ஸில் வந்து அமேசானை இதே எடுத்துக்கிறோம். நார்மலாக ஃப்ரீ டயரை எடுத்துக்கிறோம். கான்ஃபிகர் இங்கே பாருங்க டிஃபால்ட் கிடையாது. கஸ்டம் விபிசியில் மை பப்ளிக் சப்நெட்டுக்கு எடுத்துக்கிறேன். ஸோ இங்கே வந்து சப்நெட் செட்டிங்ஸ் வந்து ஆட்டோ அசைன் பப்ளிக் ஐபி எனக்கு வேணும். ஏன்னா பப்ளிக் சப்நெட்னால. ஸோ எனேபிள் இங்கே வந்து எனேபிள் பண்ணிடுறேன். அப்போ தான் பப்ளிக் ஐபி வந்து வரும். ஸோ இங்கே இருக்க மை கஸ்டம் விபிசியில் இது பப்ளிக் சப்நெட்டை எடுத்துக்கிறேன். பப்ளிக் சப்நெட்டில் ஒரு மெஷின் வந்து கிரியேட் பண்ணுறேன். ஸோ மெஷின் கிரியேட் பண்ணால் ஸ்டோரேஜ் 8 அதே இருக்கட்டும். டேக் வந்து நேமு இது வந்து சர்வர். அதாவது கஸ்டம் விபிசி பப்ளிக் ஓகே சர்வர் அதாவது பப்ளிக் சப்நெட்டில் தான் சர்வர் வரும். ஸோ செக்யூரிட்டி குரூப் பார்த்தீங்கன்னா எக்ஸிஸ்டிங் செக்யூரிட்டி குரூப் வராது, புது செக்யூரிட்டி குரூப் தான் உங்களுக்கு வரும். இப்போ வந்து ஆல் டிராஃபிக்கே இருக்கட்டும். ஆல் டிராஃபிக்னு சொல்லி போட்டுருவேன். சோர்ஸ் வந்து நான் இதை வந்து எடுத்து விட்டுறலாம். சோர்ஸ் வந்து ஏன்னா சோர்ஸ் வந்து இது என்னென்ன சொல்கிறேன் உங்களுக்கு. சோர்ஸ் ரிவ்யூ வந்து லான்ச் பண்ணும்போது AWS பூட் கேம்ப் அதே கீப்பர் இருக்கிற மாதிரி லான்ச் பண்ணுறேன். இப்போ லான்ச் பண்ணோன்னா லான்ச் ஆகுது. இப்போ லான்ச் ஆகும்போது இங்கே பாருங்க இது வந்து தனி இதில் வருது, விபிசியில் வருது. ஸோ இது வந்து வராது, டிஎன்எஸ் வரல. அதுக்கு போல் வந்து டிஃபால்ட் செக்யூரிட்டி குரூப் டிஃபால்ட்டில் போயிட்டு நான் இதை மட்டும் எடுத்து விட்டுறேன். இது வந்து சோர்சஸ் இன்பவுண்ட் ரூலில் இந்த இது என்ன டிஃபால்ட்னு சொல்லிட்டு இருக்கு. இதை வந்து இதை எடுத்து விட்டுருவோம். இது வந்து எங்கே இருந்தாலும் வேணாலும் எனிவேர் அப்படின்னு இருக்கட்டும். ஓகே ஆல் டிராஃபிக்னா போட்டோம். ஸோ ஆல் டிராஃபிக்னா எல்லா டிராஃபிக்கும் வந்து இங்கே வந்துடும். ஓகே இப்போ இங்கே வர்றேன். சர்வீசஸ் EC2 ரன்னிங் இன்ஸ்டன்ஸ். ஓகே இதுதான் வந்திருக்கு. இப்போ வந்து இங்கே ரன்னிங் ஆகிட்டு இருக்கு. ஸோ ரன்னிங் ஆகிட்டு இருக்குன்னா இதை காய் பண்ணுறேன். காய் பண்ணிவிட்டு நான் வந்து இது மூலயமா லாகின் பண்ணலாம். இது மூலயமா லாகின் பண்ண பார்க்குறேன். இங்கே பாருங்க லாகின் ஆதான் பாருங்க. லாகின் ஆகாது.
ஏன் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். இது வந்து இந்த நான் உங்களுக்கு படம் போட்டு காமிக்கிறேன், அப்போ வந்து உங்களுக்கு புரியும். இது பப்ளிக் சப்நெட்டு, இது வந்து சாரி, இது வந்து விபிசி, இது வந்து விபிசி, இது வந்து பிரைவேட் சப்நெட்டு, இது இது பப்ளிக். ஓ மை காட், ஓகே. இது வந்து பிரைவேட் சப்நெட்டு. இப்போ பப்ளிக் சப்நெட்டில் ஒரு EC2 மெஷின் வந்து நான் கிரியேட் பண்ணிட்டேன். இங்கே வந்து செக்யூரிட்டி குரூப் இருக்குது. ஓகே, ரைட்டு. இப்போ இந்த பப்ளிக் சப்நெட் எல்லாம் இருக்குது. ஆனால் வந்து இங்கே வந்து இன்டர்நெட்டுக்கு வந்து என்ன இருக்குது, இது வந்து கஸ்டம் விபிசி. கஸ்டம் விபிசி. ஸோ இன்டர்நெட்டுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இது வந்து பப்ளிக், திஸ் இஸ் அ பப்ளிக். ஓகே, பப்ளிக்கில் வந்து ஒரு EC2 மெஷின் இருக்குது. இதெல்லாம் ஓகே. இது வந்து கனெக்ட் பண்ணணும்னா கனெக்ட் ஆக முடிய மாட்டேங்குது. ஏன் பண்ண மாட்டேங்குது? இட் ஷுட் பி கனெக்டட் வித் இன்டர்நெட். ஸோ இன்டர்நெட் கேட்வே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இன்டர்நெட் கேட்வே. இந்த இன்டர்நெட் கேட்வே வந்து IGW இன்டர்நெட் கேட்வே. இந்த இன்டர்நெட் கேட்வே வந்து இட் ஷுட் பி கனெக்டட் வித் திஸ் விபிசி. ஏன்னா இப்போ விபிசி வந்து கஸ்டம் விபிசி. ஸோ இன்டர்நெட் கேட்வே வந்து கனெக்ட் பண்ணி ஆகணும். அப்போ வந்து இது வந்து எங்க லாகின் பண்றோம், த்ரூ இன்டர்நெட் மூலியமா தான் நம்ம லாகின் பண்றோம். ஸோ அதனால அப்படியே நிக்குது. ஏன்னா மெஷின் கிரியேட் ஆயிடுச்சு. ஆனால் அந்த மெஷினுக்கும் இன்டர்நெட்டுக்கும் கனெக்டிவிட்டி எதுவும் எஸ்டாப்ளிஷ் ஆகலை. அதனால வந்து அப்படியே நிக்குது. இப்படியே தான் நிற்கும். அப்புறம் கொஞ்ச நேரத்தில் டைம் அவுட்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்துடும். ஓகே, இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, வி நீட் டு கனெக்ட் வித் கிரியேட் கஸ்டம் விபிசி. ஓகே, எனேபிள் இஸ் கிரியேட் எனி எனேபிள். ஓகே, ஐஜி கிரியேட் இன்டர்நெட் கேட்வே வந்து கிரியேட் பண்ணணும். ஓகே, இன்டர்நெட் கேட்வே எங்கே இருக்குது? எகைன் வி கம் டு த விபிசிக்கு வாங்க. இது இன்னொரு இதில் வேணால் போட்டுக்குருவோம். இன்னொரு இதில், ஏன்னா ரெண்டு மாற்றி மாற்றி இது பண்ணுறதுக்கு போல. இது EC2, இது விபிசிக்கு. ஓகே, இப்போ விபிசியில் வந்து இங்கே பாருங்க, இன்டர்நெட் கேட்வே. இன்டர்நெட் கேட்வே. இப்போ இன்டர்நெட் கேட்வே வந்து ஒவ்வொரு விபிசிக்கும் ஒரு இன்டர்நெட் கேட்வே. ஒரு விபிசிக்கு ஒரு இன்டர்நெட் கேட்வே தான். 2-3 இன்டர்நெட் கேட்வேலாம் இருக்காது. ஸோ கிரியேட் இன்டர்நெட் கேட்வே, மை இன்டர்நெட் கேட்வே. ஓகே, மை கஸ்டம் விபி இன்டர்நெட் கேட்வே. அதுதான் மை இன்டர்நெட் கேட்வேன்னு பண்ணிட்டேன். இப்போ வந்து இதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இதை வந்து நேமு வேணாம், கிரியேட் இன்டர்நெட் கேட்வே. ரைட்டு. இப்போ இந்த இன்டர்நெட் கேட்வே வந்து இங்கே கிரியேட் பண்ணிட்டேன். இதுக்கு கனெக்ட் பண்ணணும். இந்த விபிசிக்கும் இதுக்கும் வந்து கனெக்ட் பண்ணணும். ஸோ ஆக்ஷன் அட்டாச் டு விபிசி. எந்த விபிசியோட? கஸ்டம் விபி. பாருங்க, ஒன்று தான் காமிக்குது, டிஃபால்ட் காமிக்காது. ஏன்னா ஒரு விபிசியோட ஒரு இன்டர்நெட் கேட்வே ஏற்கனவே கனெக்ட் ஆயிடுச்சு. அதனால இப்போ கஸ்டம் விபிசி மட்டும் காமிக்குது. ஸோ அட்டாச் பண்ணிட்டேன். இப்போ என்னாச்சு, இதுக்கும் கனெக்டிவிட்டி ஆயிடுச்சு. ஆனால் இங்கே பாருங்க, இங்கே வந்து இதுக்கும் கனெக்டிவிட்டி இருக்கணும் இல்லையா? இதுக்கு என்ன கனெக்டிவிட்டி வரணும்? இங்கே வந்து ரவுட் டேபிள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ரவுட் டேபிள் இப்போ இன்டர்நெட் கேட்வேலேருந்து ரவுட்டர் வரும். ரவுட்டர் வந்து நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்காக இது ரவுட்டர் வந்து இதாயிரும். ஸோ இது வந்து ரவுட்டர் மூலயமா. ஸோ ரவுட்டரை நான் போடல. இங்கே வந்து பாருங்க, ரவுட் டேபிள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ரவுட் பண்ணுற டேபிள், அதான் ரவுட் பண்ணுறது ரவுட் டேபிள். இப்போ ரவுட் டேபிள் வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணோம். இப்போ ரவுட் டேபிளுக்கும் இன்டர்நெட் கேட்வே இதுக்கும் வந்து த்ரூ ரவுட்டர், இங்கே ரவுட்டர் வரும். ரவுட்டர் வந்து ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் இன்டர்நெட் கேட்வே இந்த ரவுட் டேபிள் வந்தாலே வந்துடும். ஸோ ரவுட்டர், இது நம்ம தனியாக பண்ண தேவையில்லை. அதனால் ரவுட்டர். இப்போ ரவுட்டர்லேருந்து இப்போ நீங்கள் இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணாலே, ரவுட்டர்லேருந்து இதுக்கு இந்த ரவுட் டேபிளுக்கு எஸ்டாப்ளிஷ் பண்ணாலே இதுக்கு நீங்கள் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். அதாவது இந்த பப்ளிக் சப்நெட்டுக்குள்ள ஒரு இருக்கிற இந்த அதுக்குள்ளே தான் EC2 இருக்குது. இதுக்கும் இந்த ரெண்டையுமே வந்து நீங்கள் வந்து பண்ணி ஆகணும். இந்த ரெண்டையும் பண்ணினா தான் நீங்கள் வந்து லாகின் பண்ண முடியும். இப்போ வந்து இன்டர்நெட் கேட்வே வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து நான் லாகின் பண்ணி காமிக்கிறேன். உங்களுக்கு லாகின் ஆகுதுன்னு பாருங்கள். வராது. ஏன்னா இது வந்து ரவுட் டேபிள் வந்து நம்ம இன்னும் கனெக்ட் பண்ணல. ஸோ அப்படியே தான் நின்றுக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு வந்து வரவே வராது. ஓகே, இப்போ வந்து ரவுட் டேபிள் பண்ணணும். ரவுட் டேபிள் வந்து கிரியேட் டூ ரவுட் டேபிள். ஸோ பப்ளிக் ரவுட் டேபிள், பிரைவேட் ரவுட் டேபிள். ஓகே, இப்போ ஒவ்வொன்றுக்கும் ரவுட் டேபிள் வந்து இப்போ நம்ம பண்ணி ஆகணும். ரவுட் டேபிள் எங்கே இருக்குது? எகைன் விபிசியில் இருக்குது ரவுட் டேபிள். இப்போ நார்மலாக வந்து நீங்கள் பண்ண உடனே ஒரு டிஃபால்ட்டாக ஒரு ரவுட் டேபிள் வந்து வந்திருக்கும். இங்கே பாருங்கள், இது கஸ்டம் விபிசிக்கு வந்து ஒரு ரவுட் டேபிள் வந்திருக்கும். ஸோ அது அப்படியே இருக்கட்டும், நம்ம டச் பண்ண வேணாம். ஸோ பப்ளிக் ரவுட் டேபிள். ஓகே, விபிசி எது? கஸ்டம் விபிசிக்குள்ள. ஸோ டேக் இப்போ வந்து பப்ளிக் ரவுட் டேபிள் டேக் வந்து
பப்ளிக் ரவுட் டேபிள் நேம் வந்து பப்ளிக் ரவுட் டேபிள் கிரியேட் பண்ணிடுவோம். ஸோ இது வந்து கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ அடுத்து வந்து பிரைவேட் ரவுட் டேபிள் அதையும் கிரியேட் பண்ணிடுவோம். பிரைவேட் ரவுட் டேபிள் நேம் வந்து பிரைவேட் ரவுட் டேபிள், அது இது கஸ்டம் விபிசிக்குள்ளே தான் வரணும். ஸோ டேகும் வந்து பிரைவேட் ரவுட் டேபிள் நேம். ஸோ இதுவும் கிரியேட் பண்ணிடுவோம். இப்போ ரெண்டு வந்து ரவுட் டேபிள் வந்து வந்துருச்சு. ஸோ ரவுட் டேபிள்னா உங்களுக்கு இதுதான் ரவுட் பண்ணி ஆகணும், அதுதான் வந்தாகணும். இப்போ பப்ளிக் ரவுட் டேபிளுக்கு வாங்க. இந்த பப்ளிக் ரவுட் டேபிளில் வந்து இங்கே பாருங்க, இது வந்து எதோட இருக்கு? ரவுட்டு சப்நெட் அசோசியேஷன். இது வந்து ஒரு சப்நெட் அசோசியேஷன் வந்து அசோசியேட் பண்ணி ஆகணும். இப்போ நம்ம வந்து இந்த ரவுட் டேபிள் தான் எடுத்திருக்கோம், பப்ளிக் ரவுட் டேபிள் தான் எடுத்திருக்கோம். இது வந்து யாரோட அசோசியேஷன் பண்ணி ஆகணும்? சப்நெட் அசோசியேஷன் வந்து பப்ளிக்கோட பண்ணி ஆகணும். இப்போ நம்ம மை பப்ளிக் சப்நெட் இருக்கு இல்லையா, இதோட பண்ணி ஆகணும். ஸோ என்டர், இதை சேவ் பண்ணிட்டோம்னா இப்போ அசோசியேஷன் பண்ணோம்னா என்ன ஆச்சு? இந்த லிங்க் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டோம். இந்த லிங்க் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டோம். இன்னும் இந்த லிங்க் பண்ணவே இல்லை. ஸோ இந்த லிங்க் நான் வேற கலர்ல போடுறேன், வேற கலர்ல போட்டேன். இந்த லிங்கை வந்து நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டோம். இப்போ ரவுட் டேபிள் தனியாக இருக்கு, அதுக்கும் ரவுட்டருக்கும் இந்த ஐஜி கேட்வே இதுக்கு வந்து பண்ணி ஆகணும். இதை எப்படி பண்றது? இது பண்றேன்னா ரவுட்டு. இப்போ ரவுட்ல வந்து இது வந்து கஸ்டம் விபிசினால என்ன பண்றோம் அப்படின்னா, இங்க பாருங்க, அடிஷனலா ஒரு ரவுட்டை வந்து ஆட் பண்றோம். நம்ம எங்க இருந்து அக்சஸ் பண்ண போறோம்னா தெரியாது. ஸோ 4/0 பண்ணிட்டு எது மூலயமா வரணும் அப்படின்னா பார்த்தீங்கன்னா, இந்த இன்டர்நெட் கேட்வே, மை இன்டர்நெட் கேட்வே, கஸ்டம் இன்டர்நெட் கேட்வே. ஸோ இந்த ரவுட்டை இப்போ பண்ணிட்டேன் அப்படின்னா என்ன ஆகுது அப்படின்னா, இட்ஸ் நத்திங் பட் இங்க எப்படி கனெக்ஷன் பண்ணணும் அதே மாதிரி இந்த கனெக்ஷனும் வந்துடுது. ஸோ இந்த ரவுட்டர் வந்து டிஃபால்ட்டாக வந்து இருக்கும், அதனால வந்து இது கன்ஃபியூஸ் ஆயிடாங்க, என்ன ரவுட்டர் நம்ம பண்ணலையே அப்படின்ட்டு. ஸோ இப்படி போட்டாலும் கரெக்டு தான். ரவுட்டர் வழியா வந்து இந்த கனெக்டிவிட்டி வந்து இப்போ வந்து இங்கே பண்ணிட்டோம். இப்போ பண்ணிட்டோங்கும்போது இப்போ வந்து போயிட்டு இதை அக்சஸ் பண்ணுங்க. சூப்பராக வந்து இது வந்து அக்சஸ் வரும். இந்த இன்ஸ்டன்ஸை வந்து இப்போ நான் கனெக்ட் பண்ணுறேன். கனெக்ட் பண்ணால் டக்குன்னு போயிட்டு ஈஸியாக வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். வந்துருச்சா? கான்செப்ட் வந்து புரியுதா சார்? ஏன்னா நான் ஏன் இப்படி பண்ணேன் அப்படின்னா இப்போதான் உங்களுக்கு வந்து புரியும். ஏன்னா மற்ற ரவுட் டேபிள் இதை கிரியேட் பண்ணிட்டு அதுக்கு பிறகு இது பண்ணும்போது உங்களுக்கு புரியாது. இப்போ வந்து உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிருக்கும். ஓகே, இது வந்து பப்ளிக் சப்நெட்டுக்கு இருங்க, பிரைவேட். ஓகே. ஆமா, இப்போ வந்து இதுல வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, சம் sudo su ஓகே m இன்ஸ்டால் அப்டேட், சும்மா ஒரு அப்டேட் பண்ணுவோம். அப்டேட்டு எதுவும் இல்லை. ஓகே, நம்ம வந்து எப்போ பண்ணுற மாதிரி ஒரு சர்வர் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கிறோம். m install httpd. ஸோ இது பண்ணோன்னா இந்த இது வந்துடும், வேறு www HTML வந்துடும். ஸோ அதில் போயிட்டு vi.index.html போட்டு சும்மா இது பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இது வந்து எப்பயும் ஒரு கண்ணால் பார்த்தோம்னா வைங்களேன், ஒரு பேஜ் பார்த்தோம்னா அது ஒரு திருப்தி. ஓகே, நம்ம வந்து சம்திங் இதை பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு. ஆனால் நான் வந்து இது கொஞ்சம் அதிகமாக இருக்கும். எல்லா இதுலையும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி கிரியேட் பண்ணி ஏதாவது ஒரு பேஜ் வந்து போட்டுக்கிட்டுமே. ஸோ திஸ் இஸ் அ கஸ்டம் விபிசி பப்ளிக் சப்நெட். ஓகே, ஒரு நிமிஷம், உங்கள் சவுண்ட் அதிகமாக கேட்டுக்கிட்டு வந்து கொஞ்சம் இது பண்ணிக்கங்க. ஓகே, இங்கே வருங்க. திஸ் இஸ் அ கஸ்டம் விபிசி பப்ளிக் சப்நெட் பேஜ். சப்நெட் ஓகே, இன்ஸ்டன்ஸ் பேஜ் இது தேவையில்லை, இருந்தாலும் நம்ம போடுவோம் இன்ஸ்டன்ஸ் பேஜ். ஓகே, கேட்சும். இப்போ முடிச்சுட்டு இதை வந்து சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணிட்டோம்னா இப்போ வந்து இங்கே பாருங்கள், இப்போ வந்து இது வந்து கஸ்டம் விபிசியில் வர்ற ஒரு இன்ஸ்டன்ஸ் வந்து நம்ம ரன் ஆகிறோம். அதை தான் நம்ம வந்து இங்கே வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஓகே, இது வந்து வரல. ஏன் வரல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து மேபி என்னவா இருக்கும்,
இதுக்கு இது வந்து ஆகணும். இது இன்பவுண்ட் செக்யூரிட்டி செக்யூரிட்டி குரூப் தான் இருக்கும். செக்யூரிட்டி குரூப் வந்து பார்ப்போம். செக்யூரிட்டி குரூப் வந்து எடிட் இன்பவுண்டு எல்லாத்துலேருந்து வர மாதிரி தான் போட்டிருக்கோம். ஆர்டர் ஈசி2 சோர்ஸ் வந்து இதுக்கு எதுவும் சம்மந்தம் கிடையாது. ஆல் டிராஃபிக் இன்பவுண்ட் ரூல் ஆல் டிராஃபிக் போட்டாலே எல்லாம் வந்தாகணும். எனிவேர் ரவுட் டேபிள்லேருந்து பப்ளிக் போகுது, பப்ளிக்லேருந்து இதுக்கு வருது. இன்டர்நெட் கேட்வேலேருந்து ரவுட்டர். ஸோ இந்த இன்டர்நெட் கேட்வே தான் இங்கே வந்து இது வந்து இதுதானே விபிசி மை கஸ்டம் விபிசி தான் இது வந்து. ஸோ மை கஸ்டம் விபிசி எல்லாமே கரெக்ட் தான். இன்டர்நெட் கேட்வே அட்டாச்சு. இது செக்யூரிட்டி குரூப் டிஃபால்ட் விபிசி ஐடியா மை கஸ்டம் விபிசிக்குள்ள தான் இருக்கு. சரியா இருக்கா? Everything proper. என்ன ப்ராப்ளம்? ஓகே, சாரி. ஆணைக்கும் அடிசருக்கும் அப்படிமா இல்லையா? ஓகே, நம்ம இது பண்ணவே இல்லையே. ஸ்டார்ட் பண்ண அணி வரும். இது வருது. ஓகே, சிஸ்டம் சிடிஎல் ஸ்டார்ட் ஹெச்டிடிபிடி. ஓகே, அப்புறம் சிஸ்டம் சிடிஎல் எனேபிள் ஹெச்டிடிபிடி. ஓகே, இப்போ வரும் பாருங்க. இப்போ வந்துடும். இப்போ வந்துருச்சா? மை கஸ்டம் விபிசி பப்ளிக் சப்நெட் இன்ஸ்டன்ஸ் பேஜ். ஓகே, இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா பிரைவேட் சப்நெட்டுக்கு வந்து போகிறோம். பிரைவேட் சப்நெட் வந்து எகைன் வந்து நான் ஒரு EC2ல வந்து EC2 வந்து கிரியேட் பண்ணுறேன். ரன்னிங் இன்ஸ்டன்ஸுக்குனா எங்கே போகிறேன்? இங்கே வந்து பிரைவேட். ஏன்னா இங்கே தான் இது பண்ண போகிறோம். என்னது? திஸ் இஸ் ஃபார் த டேட்டாபேஸ். ஓகேவா? இது வந்து டேட்டாபேஸ்க்கு. ஸோ இந்த டேட்டாபேஸ்க்கு வந்து இங்கே வந்து போகிறோம். இது வந்து பிரைவேட், கம்ப்ளீட்லி பிரைவேட். ஓகே, இப்போ இங்கே வந்து டேட்டாபேஸ்க்கு வந்து ஒன்று இது பண்ணுறோம். இப்போ பாருங்கள், இது செம்மையாக இருக்கும்.
அமேசான் இமேஜ் நான் ஒன்று எடுத்துக்கிறேன். ஃப்ரீ டயர் தான் எடுத்துக்கிறேன். இப்போ இதில் வந்து இங்கே பாருங்க கஸ்டம் விபிசி, அதில் வந்து பப்ளிக் சப்நெட் கிடையாது, பிரைவேட் சப்நெட். பிரைவேட் சப்நெட்டு யூஸ் சப்நெட் செட்டிங்ஸ் வந்து எனேபிள். ஓகே, ஏன்னா சப்நெட் செட்டிங் வந்து இருக்கும். ஆனால் இதில் வந்து பப்ளிக் ஐபி வந்து வராது, ஏன்னா பிரைவேட் சப்நெட்டுக்குள்ளே இருக்கிறனால இது வந்து ஐபி வந்து வராது. ஸோ இப்போ வந்து வந்து ரோட்டபிள் பிரைவேட் சப்நெட். ஓகே, இப்போ ஸ்டோரேஜ் வந்து ஸ்டோரேஜ் இருக்கட்டும். ஆட் டேகு நேம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷேர் நேம் வந்து கஸ்டம் விபிசி டிபின்னு வச்சுக்கிறோம். ஏன்னா பிரைவேட்டில் வந்து கம்ப்ளீட்லி டிபி தான் கொண்டு வரும். ஸோ டிபி இது வந்து எக்ஸிஸ்டிங் செக்யூரிட்டி குரூப் வந்து ஆல் டிராஃபிக்கே இருக்கட்டும், ஏன்னா ஆல் டிராஃபிக் வந்து நமக்கு தொல்லை இல்லை. நம்ம இதை நான் கொடுக்கணும் அவசியம் கிடையாது. லான்ச்சு இப்போ ஏடபிள்யூஎஸ். ஓகே, இப்போ லான்ச் ஆயிரும். ஆனால் நீங்கள் வந்து இதில் வந்து எப்படி நீங்கள் கனெக்ட் பண்ணுவீங்க? இப்போ எது எப்படி கனெக்ட் பண்ணுவீங்க? இப்போ இதுக்கு வந்து ரவுட் டேபிள் இருக்கு, ஆனால் இதுக்கு வந்து கம்ப்ளீட்லி ப்ரைவேட். இங்கே தான் வந்து என்ன இருக்கணும் அப்படின்னா நேட் கேட்வே வந்து வரும். அது எப்படி அப்படின்னு கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு காமிக்கிறேன். அதுக்கு பிறகு நம்ம இதை கனெக்ட் பண்ணிட்டு, ஏன்னா இதில் இருந்து தான் உங்களுக்கு வந்து நம்ம எண்ட் பாயிண்ட்டை வந்து கனெக்ட் பண்ண போகிறோம். ஏன்னா பிரைவேட் நெட்ஒர்க்லேருந்து தான் கம்ப்ளீட்லி எண்ட் பாயிண்ட், அதாவது பப்ளிக் சர்வீஸான ஒரு S3யோ இல்லை டைனமோ டிபியோ இதை வந்து எண்ட் பாயிண்ட் விபிசி எண்ட் பாயிண்ட்டை வந்து கனெக்ட் பண்ண போகிறோம் பிரைவேட் நெட்ஒர்க்லேருந்து. நாட்டு இன்ஸ்டெட் ஆஃப் பப்ளிக் நெட்ஒர்க் கனெக்ட் பண்ணுறதுக்கு போல பிரைவேட் நெட்ஒர்க்லேருந்து கனெக்ட் பண்ண போகிறோம். இதனால் என்ன, ஹை செக்யூர்டு. இங்கேயும் வந்து செக்யூர், நம்ம டேட்டா வந்து செக்யூர் ஆயிரும். பிரைவேட்லேருந்தும் இது பண்ணும்போது வெளியே இருந்து யாருமே வந்து இந்த 2 வந்து அக்சஸே பண்ண முடியாது. ஓகே, அந்த மாதிரி இப்போ வந்து ரன்னிங் ஆயிடுச்சு, இன்ஸ்லைஸ் ஆகிட்டு இருக்கு. ஓகே, இப்போ இங்கே பாருங்க, இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பப்ளிக் ஐபி வந்து வரக்கூடாது. ஆக்சுவலாக இங்கே வந்து பப்ளிக் ஐபி வரக்கூடாது. ஏன் வந்துச்சு அப்படின்னா, நான் வந்து அது எனேபிள் பண்ணனால இங்கே பப்ளிக் வந்துச்சு. ஸோ என்ன பண்ணுறேன்னா டெர்மினேட் பண்ணிடுறேன். டெர்மினேட் பண்ணிவிட்டு இங்கே வந்து பப்ளிக் ஐபியே வரக்கூடாது, ஏன்னா இட் ஷுட் பி அ ஹைலி செக்யூர்டு மேனர். ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா வெரி சிம்பிள், நான் வந்து இதை எனேபிள் பண்ணியிருக்கக்கூடாது. இங்கே பாருங்க கஸ்டம் விபிசி மை சப்நெட் பப்ளிக் பிரைவேட் சப்நெட் எடுத்துக்கிறேன். டிசேபிள் பப்ளிக் இது ஆட்டோ அசைன் ஐபியை வந்து டிசேபிள் ஆகிருக்கணும். டிசேபிள் ஆகிருந்து ஆட் ஸ்டோரேஜ் டேக் வந்து எகைன் வந்து நேம் கஸ்டம் விபிசி டிபி. ஓகே, கஸ்டம் விபிசி நான் ஒன்றும் விபிசி இது நான் போட்டேன். ஓகே, நோ ப்ராப்ளம். செக்யூரிட்டி குரூப் எக்ஸிஸ்டிங் செக்யூரிட்டி குரூப் ஆல் டிராஃபிக் வந்து எடுத்துக்கிறோம். ஓகே, ரெவியூ வந்து லான்ச் பண்ணுறோம். லான்ச் பண்ணும்போது இது வந்துடுது. ஓகே, இன்ஸ்டன்ஸ். இப்போ வந்து இதில் தான் செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான இது வருது. என்ன அப்படின்னா, உங்களால் வந்து லாகின் பண்ண முடியாது, ஏன்னா இது வந்து ப்ரைவேட் வந்து கம்ப்ளீட்டாக வந்து பப்ளிக் ஐபியே வந்து வராது. இங்கே பாருங்க, எதுவுமே வராது. ஸோ இது மட்டும்தான் வரும். எது மட்டும்தான் வரும்? பிரைவேட் ஐபி மட்டும்தான் வரும். பிரைவேட் ஐபி வந்து என்னது 69.208.0.28. இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன்னா பப்ளிக் சப்நெட் இருக்கு இல்லையா, இந்த பப்ளிக் சப்நெட்லேருந்து ஐ கேன் ஏபிள் டு லாகின் ஹியர். இங்கே வந்து லாகின் பண்ணலாம், பிரைவேட்டுக்கு வந்து லாகின் பண்ணலாம். அது எப்படி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. இதில் வாங்க, இதில் வந்த பிறகு இப்போ வந்து கிளியர். இது வந்து பப்ளிக் சப்நெட். எப்படி நம்ம SSH மூலயமா பண்ணலாம். SSH மூலயமா பண்ணுறதுக்கு முன்னாடி இதை வந்து நம்ம வந்து இங்கே கீப்பப் பண்ணிக்கணும். எதை வந்து இங்கே வந்து பண்ண முடியுமா அப்படின்னு தெரியவில்லை. இங்கே வந்து பண்ண இங்கே வந்து பேஸ்ட் பண்ண முடியுமா நான் பார்க்குறேன். ஃபஸ்ட்டு வந்து பேஸ்ட் பண்ண முடிஞ்சுன்னா இங்கே காப்பி அண்ட் பேஸ்ட், ஏன்னா இங்கேருந்து பண்ணும்போது பண்ண முடியாது. ரைட். இங்கே வாங்க. வாவ், பண்ண முடியுது, சூப்பர். அப்போ நோ ப்ராப்ளம். ஓகே, ஸோ விஐ எஸ்கேப்பு என்னாச்சு? இது என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இங்கே பாருங்க, நான் சொல்லாமல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கியூ வாட் ஹேப்பன், இது எது எடுக்கவே இல்லையா? சரி, அவுட்புட் இஸ் நாட் எ டெர்மினல்.
ஓகே. நோ ப்ராப்ளம். இங்க பப்ளிக் வந்துருக்கிறேன். பப்ளிக் வந்துட்டு அ இந்த பப்ளிக் வந்து இங்க வந்துர்றேன். பப்ளிக் பட்டி EC2 hyphen user at the rate of அந்த பப்ளிக் இப்போ SSH ஆத்து இப்போ இதில் வந்து நான் பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு இது வந்து நீங்கள் இதில் பண்ணுவீங்க. என்னது பூட் கேம்பில் வந்து இப்போ நம்ம பண்ணுற எல்லாமே நீங்கள் பண்ணுவீங்க. ஸோ இது எல்லாமே நம்ம பண்ண முடியுமா அப்படின்னு நீங்கள் வந்து இது பண்ணலாம். இப்போ நான் எவ்வளோ ஸ்பீடாக பண்ணுறேனோ அதே மாதிரி நீங்களும் வந்து அதில் பண்ணத்தான் போகிறீங்க. ஸோ இது நீங்கள் ஒரு 2 தடவை பண்ணும்போது உங்களுக்கு வந்து அப்படியே ஆணி அடித்த மாதிரி இதாயிரும். எப்போ நீங்கள் கேட்டாலும் வந்து இங்கே பதில் வந்து சொல்ல முடியும். ஏன்னா இங்கே தான் ரொம்ப பேர் வந்து நம்ம வந்து லேக்கிங் ஆகிட்டு இருக்கோம். ஏன்னா திடீர்னு எல்லாமேத்தையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டு இருக்க முடியாது. ஆனால் ஒரு தடவை கை நனைச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஞாபகம் இருக்கும் அப்படிம்பாங்க இல்லையா? அதே மாதிரி தான் இது. இப்போ ஹேண்ட் டட்டி ஆயிடுச்சு அப்படின்னா அது வந்து எப்போ வேணாலும் மறக்காது. அதனால இப்போ வந்து இங்கே பாருங்க இங்கே தான் இதெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு. ரைட்டு. இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா சூடோ எஸ்சியூ ஓகே. இங்கே வந்து நான் வந்து ப்ரைவேட் இதுக்கு வந்து லாகின் பண்ணி ஆகணும். இது வந்து பப்ளிக். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா இதோடைய கீப்பர் வந்து எடுத்துக்கிறேன். கீப்பர் வந்து டவுன்லோட்ஸ் 000 இது வந்து எங்கே இருக்குது வியூ வந்து மாற்றுறேன். இதை வந்து வியூ டீட்டெயில்ஸ் நான் போட்டுறேன். 000 00 AWS bootcamp. இது ப்ரைவேட் ஃபைலு. எனக்கு வந்து இது வேணும். AWS bootcamp. ஓகே. பிஎம் ஃபைல் வேணும். பிஎம் ஃபைல் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா எடிட் டு நோட் ப்ளஸ் ப்ளஸில் ஓப்பன் பண்ணுறேன். அப்பா முருகா. என்ன நாட் ரெஸ்பாண்டிங். இங்கே வந்துருச்சு. திஸ் இஸ் அ பிஎம் ஃபைல். ஓகே. பிஎம் ஃபைலு. இது என்ன பண்ணுறேன்னா இங்கேருந்து அப்படியே தூக்கி இங்கே காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு எஸ் இங்கே காப்பி பண்ணி காப்பி. இதை வந்து என்ன பண்ணுறேன்னா இங்கே இது அதே ஃபைல் நேம் வந்து கொடுக்கணும். வேறு நேம் எதுவும் கொடுத்துடக்கூடாது. 00-AWS bootcamp 00-AWS bootcamp ஓகே .pem pm இதை கொடுத்துட்டோம்னா இங்கே போயிடும். இங்கே இன்சர்ட் போயிட்டு அவ்வளோதான். இன்சர்ட் பண்ணிட்டு இதை வந்து டபிள்யூக்கு சேவ் பண்ணிக்கிற வேண்டியது. சேவ் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தோம்னா இப்போ இங்கே இருக்கும். இப்போ இது வந்து பப்ளிக் மிஷினு. ஸோ எஸ்சிபி ஓகே EC2 யூசர் எஸ்சிபி மூலயமா இப்போ வந்து லெனக்ஸ் டு லெனக்ஸ் இது பண்ணுற மாதிரி அட் த ரேட் ஆஃப் இந்த ப்ரைவேட் ஐபி வந்து இங்கே பாருங்க. ப்ரைவேட் ஐபி வந்து என்னது ப்ரைவேட்டுடைய இது வந்து இதுதான் ப்ரைவேட். ஸோ இதோடைய ஐபி வந்து இது 69.208 காப்பி பண்ணிக்கிறோம். இப்போ வந்து 69.208 098 -i ஓகே. என்னவா பண்ணணும் 00 AWS bootcamp.pm. இப்போ இது பண்ணோம் அப்படின்னா இங்கே பாருங்க இட்ஸ் நாட் ஏ டைரக்டரி அப்படின்னு சொல்லிட்டு வருது. பிஎம் இஸ் நாட் ஏ டைரக்டரி. ஓகே. எல்எஸ் பிஎம் கரெக்டு தான். ஓகே. எல்ஆர்டி வந்து இது என்னது ரீடு ரைட்டு ஓகே. சிஹெச் மோட் ஓகே 755 வந்து 00 AWS bootcamp PM எல்ஆர்டி. இப்போ இந்த மாதிரி வந்தது. இப்போ வந்து போட்டு எஸ்சிபி பண்ணுவோம். எஸ்சிபி EC2 யூசர் அசிஸ்டன்ட் ஐபிஎம் ஓகே கரெக்டு தான் நினைக்கிறேன். ஓ மை காட். இட் இஸ் கீப் ஆன் கமிங். லாகின் இன்டு த பப்ளிக் இன்ஸ்டன்ஸ் விஐ பிரைவேட் இன்ஸ்டன்ஸ் சிஹெச் மோட் 400 EC2 யூசர் ஐபிஐஏ இது வந்து பிரைவேட் இன்ஸ்டன்ஸ் பிஎம் கரெக்ட் தான். ப்ரைவேட் இன்ஸ்டன்ஸும் இதே தான் நம்ம வந்து பண்ணியிருக்கோம். சிஹெச் மோட் 400 அதுக்கு இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. bootcamp.pm ஓகே. EC2 யூசர் ஓகே. SSH ஓ மை காட். இங்கே பாருங்க நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன். SSH வந்து போடணும். கனெக்டிவிட்டி தான் போடுறோம். இது வந்து காப்பி கிடையாது.
செக்யூர் காப்பி வந்து போட்டுக்கிட்டு இருக்கேன். அதுதானே. எஸ்எஸ்ஹெச் இங்க பாருங்க. ஈஸி டு யூசர் இங்க வந்து கனெக்ட் பண்றோம். ஸோ இங்க பாருங்க கனெக்ட் ஃபிங்கர் பிரிண்ட் கிரியேட் ஆயிருச்சு. எஸ். இப்போ நான் எதுக்குள்ள போயிட்டேன்? பிரைவேட்டுக்குள்ள போயிட்டேன். இப்போ பிரைவேட்டுக்குள்ள போயிட்டு எம் இன்ஸ்டால் MySQL. ஓகே. இல்ல எம் இன்ஸ்டால் அப்டேட். எம் அப்டேட். ஓகே. எம் அப்டேட். அப்டேட் கொடுக்குறேன்னு வைங்க. அப்டேட் கொடுத்தேன் அப்படின்னா எம் ஓகே. எம் இன்ஸ்டால் MySQL. sudo su. ஓகே. அதுக்குள்ள போயிட்டேன். இங்க வந்து பிரைவேட்டுக்குள்ள இருக்கேன். எம் இன்ஸ்டால் அப்டேட். அப்படியே நிக்கும். ஏன்னா, இப்ப இதுலருந்து இதுல கனெக்ட் பண்ணிட்டோம். இதுலருந்து இதுக்குள்ள போயிட்டோம். ஆனா இங்க வந்து இது இல்ல. இன்டர்நெட் எதுவுமே இல்ல. ஸோ இங்க தான் வந்து we need to put the net gateway, network address translation. இப்ப நெட்வொர்க் அட்ரஸ் டிரான்ஸ்லேஷன் இந்த நேட் கேட்வே பண்ணோம்னா என்ன ஆகும்? நேட் கேட்வே நேட் இத பண்ணோம் அப்படின்னா இதுல இருந்து வரும். இதுல இருந்து வந்து இப்ப சாரி இந்த EC2 வந்து இதுல பப்ளிக் சப்நெட்டோட கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ இதுல இருந்து இன்டர்நெட்டுக்கு வந்து இங்க வரும். நேட் கேட்வே மூலியமா இன்டர்நெட் அட்ரஸ் டிரான்ஸ்லேஷன் இதுக்கு வந்து போகும். ஸோ நேட் கேட்வே வந்து முன்னாடி நேட் இன்ஸ்டன்ஸ் இருந்துச்சு. நேட் இன்ஸ்டன்ஸ் வந்து அதில் ஏகப்பட்ட லிமிட்டேஷன்லாம் இருக்கு. ஸோ அது எகைன் வந்து நீங்க முன்னாடி போய் அதை பார்த்துக்குங்க. முன்னாடி இதுல இப்போ நேட் கேட்வே வந்து எகைன் வந்து இங்க இருக்கிற ஒரு சர்வீஸ். ஸோ நேட் கேட்வே வந்து ஒரு சாஃப்ட்வேர் சர்வீஸ் மாதிரி இப்போ வந்துருச்சு. கிரியேட் நேட் கேட்வே. வெரி சிம்பிள். நேட் கேட்வே இப்போ நேட் கேட்வே சப்நெட் வந்து எது? சப்நெட் வந்து பப்ளிக் சப்நெட். மை பப்ளிக் சப்நெட். ஓகே. ஒரு எலாஸ்டிக் ஐபி வந்து இதாயிரும், அசோசியேட் ஆயிரும். ஸோ கிரியேட் நேட் கேட்வே. இப்போ இந்த கிரியேட் நேட் கேட்வே வந்து இது கிரியேட் ஆயிருச்சு. இது வந்து எங்க கிரியேட் ஆயிருக்கு? மானிட்டரிங். ஓ மை காட். இது வந்து மை கஸ்டம் விபிஸ்ல ஒரு நேட் கேட்வே வந்து கிரியேட் ஆயிருச்சு. ஸோ இதை வந்து என்ன பண்றோம்னா இங்க எகைன் வந்து ரவுட் டேபிளுக்கு வாங்க. ரவுட் டேபிள்ல வந்து இந்த பப்ளிக் ரவுட் டேபிள்ல இந்த ரவுட்டு இது ரவுட்டோட ப்ளஸ் வந்து எடிட் ரவுட்டு அடிஷனல் வந்து இந்த இன்டர்நெட் கேட்வே இருக்குல்ல ஆடு வந்து 000. ஓகே. இன்னொன்று வந்து இதை என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நேட் கேட்வே வந்து இங்கே பண்ணிக்கலாம். நேட் கேட்வே பண்ணும்போது இங்கே பண்ணுறதா இல்லை ப்ரைவேட்டுக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஐடென்டிஃபை 0 ஆல்ரெடி எக்ஸிஸ்ட். ஓகே. இங்கே பண்ணக்கூடாது. ஓகே. இன்டர்நெட் கேட்வேலேருந்து எடிட் ரவுட் டேபிள் ஓகே. இதுலேருந்து இன்டர்நெட் கேட்வே வந்து பண்ணி ஆகணும். ஏன்னா அப்போ தான் அது வந்து கனெக்டிவிட்டி இருக்கும். ஓகே. இன்னொன்று வந்து பப்ளிக் சப்நெட் பிரைவேட் வந்து இங்கே பாருங்க. பிரைவேட் சப்நெட் அசோசியேஷன் வந்து எடிட் சப்நெட் அசோசியேஷன். திஸ் இஸ் மை பிரைவேட். ஓகே. பிரைவேட்டில் இந்த இது பண்ணுறோம். பிரைவேட்டுக்கும் வந்து இதில் ரவுட்டு வந்து எடிட் ரவுட்டு. ஓகே. ஆடு 000/0 இங்கே வந்து நேட் கேட்வே பண்ணுங்க. இங்கே நேட் கேட்வே பண்ணால் கரெக்டாக வரும். நேட் கேட்வே சேவ் ரூட். இப்போ வந்து இதை பண்ணிட்டோம். இப்போ வந்து இங்கே பண்ணி பாருங்க. எம் இன்ஸ்டால் அப்டேட். எஸ். இங்கே வந்து நேட் கேட்வே வந்து இப்போ வந்து இங்கே வந்து அப்டேட் ஆகுது. ஸோ இப்போ வந்து இன்டர்நெட்டுக்கு வந்து நீங்கள் ஏதாவது இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா இந்த நேட் கேட்வே வந்து யூஸ் பண்ணிட்டு இன்ஸ்டால் பண்ணணும். இது வந்து பேஸ்டியன் கோஸ்ட்னா அப்படின்னு சொல்லுவாங்க. பேஸ்டியன் கோஸ்ட் வந்து நான் தனியாக வந்து ஒரு இது எடுக்கிறேன். ஸோ முன்னாடி அந்த விபிசி 2-3 இதில் பார்த்தீங்கன்னா அதுலேயே வந்து உங்களுக்கு விபிசி ஃபர்ஸ்ட் இதுலேயே இந்த நேட் கேட்வே என்ன, நேட் இன்ஸ்டன்ஸ்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீட்டெயிலாக வந்து நம்ம சொல்லியிருப்போம். ஸோ இப்போ வந்து என்ன ஆயிருக்கு அப்படின்னா இங்கே இது வந்து கனெக்ட் பண்ணியாச்சு. நேட் கேட்வே கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ எண்டு பாயிண்ட் வந்து இப்போ எகைன் இங்கே வந்து நம்ம போயிட்டோம். இது பிரைவேட் நெட்வொர்க்கில் தான் இருக்கும். பிரைவேட் நெட்வொர்க்கில் வந்து இங்கே பாருங்க. பிரைவேட் நெட்வொர்க்கில் வந்து we want to access the AWS S3
எல்எஸ் அப்படின்னு போட்டேன்னா உங்களுக்கு வந்து எதுவுமே வராது. அனேபிள் டு லொக்கேட் கெடென்ஷியல் எதுவுமே இல்லை அப்படிங்குது. ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா we need to create the IAM role. சார் புதுசாக பார்த்துக்கிட்டு இருக்கவங்க இதை பார்த்து மலைச்சிடாதீங்க. ஏன்னா இட்ஸ் எ வெரி ஈஸி. நான் வந்து அடிக்கடி பண்ணனால டக்கு டக்குன்னு பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னடா இவ்வளவு இதாக இருக்கே அப்படின்லாம் மலைக்க தேவையில்லை. ரொம்ப ஈஸி தான். ஓகே, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா இப்போ கிரியேட் ரோலில் வந்து EC2ல வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா நெக்ஸ்ட் பெர்மிஷன் பாலிசி வந்து இது பண்ணுறேன். S3 ஃபுல் அக்சஸ். S3ல வந்து ஃபுல் அக்சஸ் வந்து கொடுத்துறேன். S3 ஃபுல் அக்சஸ் ஒரு ரோல் வந்து கிரியேட் பண்ணுறோம், வேற ஒன்றும் இல்லை. நேமு S3 ஃபுல் அக்சஸ். ஓகே, இப்போ ரெவ்யூ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வருங்க. ரோல் நேம் வந்து S3 ஃபுல் அக்சஸ். ஸோ ஃபுல் அக்சஸ் கிரியேட் ரோல் வந்து பண்ணிடும். ஸோ ரோல் வந்து இங்கே வந்தாச்சு. ரோல் வந்து S3 ஃபுல் அக்சஸ் வந்து ரோல் வந்து கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம இங்கே வந்து ப்ரைவேட்டில் இருக்கோம். ப்ரைவேட்லேருந்து எங்கே பண்ணுறோம், S3க்கு வந்து கனெக்ட் பண்ணுறோம். ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா லான்ச்சு மூரு கிரியேட்டு இன்ஸ்டன்ஸு செட்டிங் அட்டாச் ரீப்ளேஸ் IAM ரோல். ஸோ இதில் வந்து இதில் வந்து ஒரு நல்ல இது இருக்குது. என்னதுன்னா IAM ரோலை நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். அடுத்து வந்து போன தடவை ரொம்ப ஒருத்தர் கேட்டுருந்தார் செக்யூரிட்டி குரூப். செக்யூரிட்டி குரூப்பையும் நீங்கள் பண்ணிக்கலாம். செக்யூரிட்டி குரூப் வேறு ஏதாவது செக்யூரிட்டி குரூப் பண்ணிங்கன்னா அதையும் வந்து நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து IAM ரோலை வந்து நான் அட்டாச் ரீப்ளேஸ். ஸோ IAM ரோலு இங்கே சாரி இதுக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு காமிச்சிடுறேன். இது வந்து கஸ்டம் டிபி, இது ப்ரைவேட்டு. இங்கே பாருங்க IAM ரோலுமே எதுவுமே கிடையாது இங்கே. வேர் இஸ் IAM ரோல்? IAM இங்கே இருக்குமே. செக்யூரிட்டி குரூப், AMD பிளாட்ஃபார்ம், IAM ரோல். இங்கே பாருங்க IAM ரோலு எதுவுமே அசைன் ஆகலை. ஸோ அதுக்கு போல நம்ம வந்து இப்போ வந்து ஆட் பண்ண போகிறோம் அட்டாச் ரீப்ளேஸ் IAM ரோல். ஸோ இங்கே இதுக்கு நோ ரோல். இங்கே வந்து பாருங்கள் S3 ஃபுல் அக்சஸ் வந்துருச்சு. ஸோ அதை வந்து இதுக்கு வந்து நான் அட்டாச் பண்ணுறேன். அட்டாச் பண்ணிட்டேன்னா இப்போ வந்து S3 போனேன் அப்படின்னா இங்கே பாருங்க S3 அப்படின்னா கனா ஃபார்கெட்டு ஸ்பார்க்னு சொல்லிட்டு ஒரே ஒரு இது மட்டும்தான் பண்ணியிருக்கேன். ஸோ எகைன் வந்து சர்வீசஸ் ஏதாவது ஒரு S3 இது வந்து பண்ணிக்கிடுவோம். ஒரு S3ல போயிட்டு இப்போ கேட்வே இன்டர்ஃபேஸ்னு 2 இருக்குது இதில் வந்து. ஸோ இப்போ வந்து மை ஃப்ரீ டெக் தமிழ், ஓகே, AWS. ஸோ இது எதுவும் இருக்காது கிரியேட். ஏன்னா இந்த மாதிரி யாரும் பண்ணியிருக்க மாட்டாங்க. நம்ம ஃப்ரீ டெக் தமிழ் AWSன்னு ஒன்று இருக்குது. இப்போ இங்கே போய் பார்த்தீங்கன்னா பழையபடி AWS S3 லெஸ் அப்படின்னு போட்டிங்கன்னா இங்கே 2 வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து இதை என்ன பண்ணுறோம், என் பாயிண்ட் லிட்டில் பிட்டை வந்து இதை பார்ப்போம். என்னது தியரி வந்து VPC என் பாயிண்ட் பார்த்தோம். S3 இன்டர்ஃபேஸ் கேட்வே 2 இருக்குது. provisions on ENI, private IP address on entry point must attach to the security group. Most of the AWS service வந்து இன்டர்ஃபேஸ் ENIன்னு சொல்லிட்டு இன்டர்ஃபேஸ் மூலமா வருது. பர்டிகுலராக S3யும் டைனமிக் டிபியும் பார்த்தீங்கன்னா எண்ட் பாயிண்ட் கேட்வே அப்படின்னு சொல்லிட்டு வருது. இது என்ன எண்ட் பாயிண்ட் கேட்வே, என்ன இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த கொஞ்ச நேரத்தில் காமிக்கிறேன். ஸோ நம்ம வந்து S3 தான் இப்போ கனெக்ட் பண்ண போகிறோம். எங்கேருந்து ப்ரைவேட்டு நெட்ஒர்க்கில் இருந்து பப்ளிக் சர்வீஸ் வந்து கனெக்ட் பண்ணுறோம். இப்போ நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறது வந்து என்னது, இது வந்து இதை நேட்டு கேட்வே வந்து பண்ணியிருக்கோம். அதனால தான் உள்ளே வந்து அக்சஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நேட்டு கேட்வே மூலியமா நம்ம இன்டர்நெட் மூலியமா நம்ம வந்து S3 வந்து லிஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இங்கே வந்து என்ன பண்ணுறோம், பப்ளிக் சப்நெட், ப்ரைவேட் சப்நெட், லைக் EC2, ஓகே, அவுட்டர் S3, ஓகே. இப்போ ரிமூவ் த நேட் கேட்வே ப்ரைவேட் ரவுட் டேபிள்லேருந்து நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா we are removing the net gateway. ஸோ ரவுட் டேபிள் ப்ரைவேட்டில் வந்து என்ன பண்ணுறோம், இந்த ரவுட் டேபிளை வந்து இதை வந்து ரிமூவ் பண்ணிடுறேன். நேட் கேட்வேயை ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ நேட் கேட்வே ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ வந்து இங்கே பாருங்கள், இப்போ வந்து நான் S3 இது போடுறேன். இந்த வந்து வராது. ஏன்னா எது மூலயமா இன்டர்நெட் வரும், இன்டர்நெட் மூலயமா
இப்போ இதையே நான் ரிமூவ் பண்ணிட்டேன். எங்க இந்த நேட் கேட்வேயே ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ இது வந்து தனியா இப்போ தனியா இதாயிடுச்சு. உள்ள வந்து இங்க மூலியமா தான் இங்க வந்திருக்கேன், கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஆனா வந்து இந்த நேட் கேட்வே வந்து கம்ப்ளீட்டா இங்க ரிமூவ் ஆயிடுச்சு. ரிமூவ் ஆன உடனே தெர் இஸ் நோ எக்ஸ்போஸ் டு இன்டர்நெட். இன்டர்நெட்டுக்கு வந்து எக்ஸ்போஸ்க்கு வழியே கிடையாது. ஸோ ஒண்ணுமே வரல. இங்க தான் வந்து எண்ட் பாயிண்ட் வருது. எண்ட் பாயிண்ட் இஸ் அகைன் நான் இன்னொரு தடவை சொல்றேன். எண்ட் பாயிண்ட் இஸ் நத்திங் பட் இன்ஸ்டெட் ஆஃப் பப்ளிக் நெட்வொர்க்லேருந்து பப்ளிக் சர்வீஸை பண்ணுறதுக்கு பதிலாக ப்ரைவேட் நெட்வொர்க்லேருந்து சர்வீஸ் இதை வந்து அக்சஸ் பண்ணுறோம். கம்ப்ளீட்லி ப்ரைவேட் நெட்வொர்க். வாட் இஸ் அட்வான்டேஜ்? மோர் செக்யூர்டு, ஸ்கேலபிள் செக்யூர்டு வந்து நமக்கு வந்து கிடைக்கும். ஹைலி செக்யூர்டு, எல்லாமே ப்ரைவேட். யாருமே வந்து உள்ளேயே பப்ளிக்காக யாருமே வர முடியாது அந்த மாதிரி. ஸோ ப்ரைவேட் சப்நெட் இப்போ வந்து என்ன பண்ணுறோம்னா வி ஆர் கம்மிங் டு த எண்ட் பாயிண்ட். எண்ட் பாயிண்ட் வரும், கிரியேட் எண்ட் பாயிண்ட். இப்போ இங்கே பாருங்க ஏடபிள்யூஎஸ் சர்வீசஸ். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா மற்ற எல்லாமே இன்டர்பேஸ்னு காமிச்சிக்கிட்டு இருக்கோம். பட் S3யும் டைனமோ டிபியும் பார்த்தீங்கன்னா கேட்வே. இதுதான் அவங்க சொல்லுறாங்க. இப்போ டைனமோ டிபி கேட்வே. இப்போ வந்து மற்ற சர்வீஸ் எல்லாமே இன்டர்பேஸ். ஸோ இன்டர்பேஸ் மூலயமா நம்ம வந்து இன்டர்பேஸ் இப்போ மற்ற சர்வீஸ் இப்போ எனக்கு வந்து இது வேணும். என்னது என்ன சர்வீஸ் இது வந்து டெலிமெட்ரி, இப்போ எலாஸ்டிக்கு, இமெயில், எலாஸ்டிக் மேப் ரெடியூஸ், EMR வந்து ஒன்று அப்படின்னா பார்த்தீங்கன்னா அது இன்டர்பேஸில் வரும். ஸோ இன்டர்பேஸில் வந்து நான் என்ன சப்நெட் அது வந்து செலக்ட் பண்ணிவிட்டு நான் வந்து இது பண்ணலாம். ஸோ இது மூலயமா வந்து ப்ரைவேட் சப்நெட் மூலயமா ப்ரைவேட் நெட்வொர்க் மூலயமா நான் EMR வந்து பண்ண முடியும். ஆனால் அது எல்லாமே இன்டர்பேஸில் வரும். S3யும் டைனமோ டிபி மட்டும்தான் கேட்வே. ஸோ இது எது வேணால் நம்ம பண்ணலாம். இது வந்து பின்னாடி எக்ஸசைஸ் இது இருக்குன்னு நினைக்கிறேன். பூட் கேம்பில் வந்து இருக்குது. அதாவது மற்ற சர்வீஸும் கனெக்ட் பண்ணுறதுக்கு இருக்குது. அது வந்து அப்போ உங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா S3யும் இது மட்டும்தான் பண்ணுவோம். S3 எங்கே இருக்குது? கேட்வே வந்து டைனமோ டிபி. இன்னொரு கேட்வே எங்கே இருக்குது? மை காட், இது ஏன் மூவ் ஆக மாட்டேங்குது? ஓகே, ஆனால் இங்கே வந்து தேட ஆரம்பிச்சிருவோம். ஏன்னா இது வந்து நம்ம கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. S3 ஓகே, S3 வந்து கேட்வே. இப்போ பாருங்கள், இதை செலக்ட் பண்ணிக்கிட்டோம். இப்போ செலக்ட் பண்ணிக்கிட்டோம். இங்கே வந்து 3 சப்நெட் வந்து காமிக்குது. ஸோ 3 சப்நெட். ஆனால் வந்து என்னது கஸ்டம் விபிசியில் தான். நம்ம மை கஸ்டம் விபிசியில் எங்கே இருக்குது? த்ரூ ப்ரைவேட் சப்நெட்டா பப்ளிக் சப்நெட்டா? த்ரூ ப்ரைவேட் சப்நெட் மூலியமாக தான். ஓகே, இல்லைன்னா இங்கே வந்து இது வந்து பாலிசி. இங்கே பாருங்க, இது வந்து ஃபுல் ஆக்சஸ் பாலிசி வந்து இருக்குது. இப்போ இதில் வந்து கிரியேட் எண்ட் பாயிண்ட். இப்போ எண்ட் பாயிண்ட் கிரியேட் பண்ண பிறகு இப்போ பாருங்க, நான் வந்து இங்கே வந்து க்ளோஸ் கண்ட்ரோல் சி பண்ணிவிட்டு இப்போ வந்து AWS S3 LS அப்படின்னா இங்கே வந்து ஒன்றும் வர மாட்டேங்குது. இங்கே வந்து வரணும். ஏன்னா இப்போ வந்து எண்ட் பாயிண்ட் வந்து எனேபிள் பண்ணிட்டோம், வர மாட்டேங்குது. ஏன் வர மாட்டேங்குது அப்படின்னா ஒரு ட்ரிக்கி பாயிண்ட் ஒன்று இருக்குது. ட்ரிக்கி பாயிண்ட் வந்து என்ன அப்படின்னா இந்த எண்டு பாயிண்ட்டுக்கு வந்து டிஃபால்ட்டு ரீஜன் வந்து பார்த்தீங்கன்னா விர்ஜீனியா ஈஸ்ட் 1 அதுதான் டிஃபால்ட் இது. எப்படி உங்களுக்கு வந்து பில்லிங்க்கு வந்து ஈஸ்ட் டு யூஎஸ் ஈஸ்ட் வந்து டிஃபால்ட்டாக இருக்கோ அதே மாதிரி எண்டு பாயிண்ட்டுக்கு வந்து யூஎஸ் ஈஸ்ட் தான் இது. அதனால நம்ம சிங்கப்பூரில் இருக்கனால நமக்கு வந்து காமிக்க மாட்டேங்குது. ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா AWS S3 LS -- ரீஜன். ஸோ நம்மளுடைய சிங்கப்பூர் ரீஜனுடைய இது என்னது AP சவுத் ஈஸ்ட் 1. ஓகே, AP சவுத் ஈஸ்ட் -1 போட்டோம்னா டுபுக்குன்னு வந்து காமிச்சிடும் நம்மகிட்ட இருக்கிற. இப்போ வந்து நம்ம S3 வந்து நம்ம வந்து அக்சஸ் பண்ணிக்கிறோம். எப்படி? ப்ரைவேட் நெட்வொர்க் மூலயமா. ஏன்னா இது வந்து கம்ப்ளீட்லி ப்ரைவேட். இது ப்ரைவேட் நெட்வொர்க்லேருந்து S3 வந்து நம்ம வந்து அக்சஸ் பண்ணுறோம். ஸோ இது வந்து ஒரு அப்ளிகேஷனு இது வரும்போது உங்களுக்கு வந்து இது நம்ம எக்ஸசைஸாக காமிக்கணுங்கிறக்கா இப்படி காமிச்சோம். அப்ளிகேஷன் வரும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிபியும் ப்ரைவேட்டாக இருக்கும். இது S3ல இருக்கிற டேட்டாவும் ப்ரைவேட்டாக இருக்கும். ஸோ பப்ளிக்காக வந்து எங்கேயுமே எக்ஸ்போஸ் ஆகாது. ஸோ இதுதான் வந்து எண்டு பாயிண்ட், விபிசி எண்டு பாயிண்ட்டோடைய இது. இது எவ்வளோ சுருக்கமாக சொல்ல முடியுமோ அவ்வளோ சுருக்கமாக சொல்லியிருக்கேன். எவ்வளவு வந்து ஈஸியாக வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டட் இல்லாமல் கொண்டு போக முடியுமோ வந்து கொண்டு போயிருக்கேன். அது வந்து கம்மியான ஆளுங்க தான் அட்டன் பண்ணியிருக்காங்க. 2 பேர் தான் அட்டன் பண்ணி. ஓ மை காட், நான் ஒரு ஆள் தான் அட்டன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். மற்ற எல்லாருமே போயிட்டாங்க. ஓகே, நோ ப்ராப்ளம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இதே மாதிரி வந்து அடுத்தடுத்து நம்ம வீடியோ வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ
வந்து நீங்கள் எப்பயும் போல் சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா இவங்க எல்லாருமே போயிட்டாங்க. நோ ப்ராப்ளம். ஓகே, இது வந்து உங்களுக்கு இந்த என் பாயிண்ட் வந்து ரொம்ப சம் கிளாரிட்டி வந்து உங்களுக்கு கொடுக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகே, தேங்க்யூ. பை.